ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்மளுடைய கதிர் ரொம்பவே யோசனையில் இருக்காங்க. அதுக்கப்புறமா கதிர் ரோடு ஓரத்தில் நம்ம முத்துவேலை பார்த்து பேசுகிறாங்க. முத்துவேலுமே பணத்தை கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு கதிர் இருந்துட்டு எவ்வளவோ மறுக்கிறாங்க. வேண்டாம் அம்மான்றாங்க. இந்த பணத்தை வாங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு தெரியுமாம்மா, ஒரு கொஞ்சம் பணத்தை நான் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் இருக்கிற கொஞ்சம் பணத்தை நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிவிடுவோம் அம்மான்றாங்க. எதுக்காக நீங்கள் எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்க கதிர்ன்றாங்க. இங்கே பா, இப்போ வரைக்கும் நீ என்கிட்ட பணத்தை கேட்கல, இப்பயும் நீ கேட்கல, சரியா? இது நானா தான் உனக்கு விருப்பப்பட்டு தரணும்னு நினைக்கிறேன்றாங்க. அது இருக்கும் போது நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. இல்ல மாமா, அது வந்துன்றாங்க, நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. இது மறைஞ்சிட்டு இருக்க சக்திவேல் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன இது அண்ணன் பணத்தை இது கொடுத்துட்டு இருக்கா அவனுக்கு அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறமா இங்க பாரு, பணத்தை வாங்கிக்கோ, நீ கொடுக்கணுன்ற அவசியம் கூட கிடையாதுன்றாங்க. மாமா அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன்றாங்க. அப்போ கூட கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்துல தான் இருக்க போலன்றாங்க. இல்லை மாமா, அவங்க பணத்தை கொடுக்கறது நல்லது, பண விஷயத்துல ரொம்ப கரெக்டாக இருக்கணுன்றாங்க. அதுனும் சரிதான்றாங்க. சரி நான் வரமாமான்ட்டு அதுக்கப்புறம் போயிடுவாங்க. முத்துவேலும் பேசிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அப்புறமா வீட்டில் முத்துவேல் இருப்பாங்க எல்லாரும் ஹாலில். அப்போ நம்ம சக்திவேல் வராங்க. ஆனால் நிறைய விஷயங்களும் நீங்கள் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிறீங்கன்னு அப்படின்ட்டாங்க. டே சக்தி, எதுவாக இருந்தாலும் டேரெக்டாக பேசுகிற சரியா? இப்படி ஒன்று உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று வச்சுட்டு பேசுகிற வேலையே வேண்டான்ட்டாங்க. என்ன விஷயன்றதை முதல்ல தெளிவாக சொல்லிடான்ட்டாங்க. ஆனால் வரும்போது உங்கள் மாப்பிள்ளை கதிர்கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல அப்படின்ட்டாங்க. ஆமாம், பேசிட்டு தான் இருந்தேன். அவன் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அவன் சொன்னன்றாங்க. அது மட்டும்தான் நடந்துச்சா இல்லை வேற ஏதாச்சும் நடந்துச்சானே அப்படின்ட்டாங்க. சக்தி என்ன சொல்ல வரேன்றாங்க. ஆனால் இந்த உள்ள மறைச்சி வச்சு வெளியே வச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் டைரெக்டாகவே பேசுகிறேன்னுன்றாங்க. நீங்கள் கதிருக்கு பணம் கொடுத்தீங்களான்னு அப்படின்றாங்க. கேட்டுட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சொல்லுங்கண்ணே, உங்கள் மாப்பிள்ளை கதிருக்கு பணம் கொடுத்தீங்களா அப்படின்றாங்க. முத்துவேல் சக்திவேல் கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா இல்லை மறைக்க போகிறாங்களான்றதை அடுத்த வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.